இன்றைய பாராளுமன்ற அமர்வில் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்ப முற்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு சபாநாயகராக அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது. Ramanathan Arjuna. I would like to raise a point of order according to the article section number 19 of the standing order. This is regarding a public very important urgent matter that I have noticed last couple of days, and then I notified the Honorable Health Minister also today morning in writing. This is regarding teaching hospital Jaffna. I would like to say this in Tamil because most of my people will listen this. This is not a point of order. මේක අපි වෙනම සාකච්ඡා කරන්න පුළුවන්. මේක ඒකට අදාළ එකක් නෙවෙයි. ගරු අංක 3 ගරු ශානික්කන් රාජපුත්‍රන් රාජපුත්‍රන් රාජමාණික්කම් මන්ත්‍රම කුෂිකර්ම පස්සම්පත් ඉඩම්මහ වාරිමාර්ග. இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது அவை பயன்படுத்தப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது சுட்டிக்காட்டினார். I have heard the conversation by the Honorable Member of Parliament. Unfortunately, if you take North and East Province, the money which is being allocated to the North and East Province are not being used and are being returned by the responsible officers. That's why the blame on the Health Ministry is being posed all the time. The Northern and Eastern Province are not allocated. If you please kindly, the Honorable Minister take an action and see in the past years how much money has been allocated and how much it's not been. May I call upon Dr. Janaka? போலீசாரினால் வழங்கப்படும் பாதுகாப்பை தவிர முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள முப்படையினரின் பாதுகாப்பை எதிர்வரும் வாரத்தில் விலக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டின்படி பாதுகாப்பு வழங்கப்படும் என இன்று பாராளுமன்றத்தின் கருத்து தெரிவித்த போது அவர் தெரிவித்தார். இதன்போது உரையாற்றிய அவர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக 1448 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அமைச்சர் வெளியிட்டார். இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 போலீஸ் அதிகாரிகளும் 228 முப்படை அதிகாரிகளும் பாதுகாப்பு மற்றும் ஏனைய கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு 4 ராணுவ அதிகாரிகளும் 60 போலீஸ் அதிகாரிகளும் மெய் பாதுகாவலர்களாக உள்ளனர். இன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவின் பாதுகாப்புக்காக 188 முப்படையினரும் 22 போலீசாரும் வழங்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு 57 ராணுவத்தினரும் 60 போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவுக்கு 60 போலீஸ் உத்தியோகர்களும் ஹேமா பிரேமச்சந்திரவுக்கு 10 போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை புத்தகையாவுக்கு சென்று சித்தார்த்த இளவரசர் ஞானம் பெற்ற இடத்தில் அமைந்துள்ள மகாவிகாரை மற்றும் ஸ்ரீ மகாபோதி என்பவற்றை தரிசித்து ஆசி பெற்றுக் கொண்டார். பௌத்தர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புத்த பெருமானின் வாழ்க்கையுடன் தொடர்புள்ள மிக புனிதமான 4 இடங்களில் ஒன்றாக புத்தகையா காணப்படுவதோடு 2022ஆம் ஆண்டு புத்தகையா மகாவிகாரை உலக மரபுரிமையாக யுனெஸ்கோவினால் பிரகடனம் செய்யப்பட்டது. இந்திய மகாபோதி சங்கத்தின் பொதுச் செயலாளர் வன பெலவத்தே சீவலி தேரர் மற்றும் சாரநாத் மையத்தின் விகாராதிபதி வன ரத்மல்வல சுமிநாதனந்த தேரர் ஆகியோர் இதன்போது ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதம் வழங்கினர். வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேர, தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர்.